இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவரை வச்சு சில்லி சிக்கன் பண்ண போகிறோம். பெப்பர், உப்பு, கொடை மிளகா, இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கிக்கணும். சோயா சாஸு இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஆனியன் வந்துட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் ஆனியனும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். எல்லாம் ப்ரௌனிஷாக மாறினதுக்கப்புறம் கொடை மிளகா போட்டிருக்கேன். கொடை மிளகாவும் கொஞ்சம் வதங்கணும். நெக்ஸ்ட்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு. உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு. எல்லாமே ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் நோரில் நம்ம பீஸாவுக்கு போடுவோம்ல பேஸில் ஒரு சாஸ், அந்த சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா நான் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணது ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரை பண்ண காலிஃப்ளவர் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் எப்படி ஃப்ரை பண்ணுன்ட்டு. அப்புறம் டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணி ஊற்றி அதை கட்டிப்படாமல் கலக்கி வச்சுக்கோங்க. காலிஃப்ளவர் ஃபுல்லாக அந்த மசாலாவோட ஆட் பண்ணும்போது இந்த நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணி போட்டு கலக்கணும்ல ஒரு ஸ்பூன், அதை இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணோன்னே அந்த மசாலா எல்லாமே நம்ம ஆட் பண்ண மசாலா எல்லாமே நம்ம காலிஃப்ளவரோட போய் எல்லாமே ஒட்டிக்கும். அப்போ நம்ம சில்லி சிக்கனுங்கிறது ட்ரையாக தான் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.